இதே ஜி.கே. மணி அவர்கள் இந்த 10.5 விழுக்காடு இன்னைக்கு வரல, கொடுக்கல, ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கல. அதுக்கு காரணமே இந்த துரோகி ஜி.கே. மணி அவர்கள் தான். என்ன நடந்தது தெரியுமா? ஒவ்வொரு முறையும் ஐயா வந்து போராட்டம் செய்கிறேன்னு சொன்ன நேரத்தில் உச்சநீதிமன்றம் 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தீர்ப்பு வழங்கியது. என்ன தீர்ப்பு? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு 10.5 இல்லை, உள்ஒதுக்கீடு இடஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 4 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 4 ஆண்டு காலமாக எத்தனையோ முறை நானும் ஐயாவும் போய் பார்த்தோம், முதலமைச்சரை பார்த்தோம். ஒவ்வொரு முறையும் நான் செஞ்சிடறேன், நான் கொடுத்துறேன். பிறகு கொடுக்கிற மனசு இல்ல ஸ்டாலின் அவர்களுக்கு. ஐயா கிட்ட நான் சொன்னேன், இல்லப்பா எங்க கொடுக்கிற மாதிரி இல்ல, நம்ம ஒரு போராட்டம் பண்ணலாம். உடனே ஜி.கே. மணி, ஐயா அதெல்லாம் வேணாம் ஐயா, ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருவாரு, முதலமைச்சர் கொடுத்துருவாரு. உடனே ஒரு போன் பண்ணி கொடுக்கிறது. உடனே முதலமைச்சர் பேசுவார் ஐயா கிட்ட, ஐயா நான் பண்ணிடுறேன் ஐயா, நான் கொடுத்துறேன் ஐயா. அடுத்தது கொஞ்ச நாள் 6 மாதத்திற்கு பிறகு நான் மறுபடியும் சொல்ல, ஐயா அவங்க கொடுக்க மாட்டாங்க, போராட்டம் பண்ணலான்னு. உடனே ஜி.கே. மணி, ஐயா ஐயா கொடுத்துருவாங்க ஐயா, கொஞ்சம் பொறுமையா இருக்கு ஐயா. ஒரு அறிக்கை கூட ஐயா திமுக எதிராக 4 ஆண்டு காலமா கொடுக்கல. காரணம் இந்த துரோகி ஜி.கே. மணி, இந்த திமுகவை காப்பாற்றுவதற்காக செயல்பட்ட ஜி.கே. மணி, துரோகி ஜி.கே. மணியோ அவர் பிள்ளையும் தான். இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். நீங்க 4 முறை எம்எல்ஏ, 8 முறை தேர்தலில் போட்டியிட வைத்தோம். 25 ஆண்டுகள் ஒரு கட்சி தலைவர் இருந்தோம். இந்த கட்சி நாசமா போகணும், சமூகம் நாசமா போகணும். இவர் சுயநலத்துக்காக இவருடைய கூட்டாளி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சூழ்ச்சி செய்து அப்பாவையும் பிள்ளையும் பிரித்த பாவம் ஜி.கே. மணியை விடாது. அவர் மட்டும் அவர் குடும்பத்தையும் விடாது. இதெல்லாம் ஒரு வருஷமா நான் மனசுல அடக்கி வச்சிருந்தது. இந்த தேர்தல் பிரச்சாரம் இதெல்லாம் நான் பேசக்கூடாது. ஆனாலும் என்னால பேசாம இருக்க முடியல. இதெல்லாம் சிந்தியுங்கள். இந்த தேர்தலில் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். இந்த தேர்தலில் பெண்ணாகரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்குமரன் டெபாசிட்டை இழக்கணும். தோக்கிறது உறுதி, தமிழ்குமரன் தோக்கிறது உறுதி. அதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க. எவ்வளவு துரோகம் செஞ்சிருக்கிறாப்புல. ஆனால் எனக்கு தமிழ்குமரன் டெபாசிட்டை இழக்கணும். அதுதான் நமக்கு உண்மையான வெற்றி. அதற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து 23ஆம் தேதி அன்று காலையிலே 7 மணிக்கு எல்லாம் நீங்க போயிடுங்க. இல்லைன்னா 8 மணிக்கு போனா கள்ள ஓட்டு போட்டுருவான் திமுக. ஆனா இப்ப போட மாட்டான், அது தெரிஞ்சு போச்சு. திமுகவும் பாடி செல்வத்துக்கு தான் ஓட்டு போட போறாங்க இந்த தொகுதியை பொறுத்தவரை. ஏன்னா தமிழ்குமரனை பத்தி தெரியும், அவங்க அப்பாவை பத்தி இப்ப தெரியலாம், தெரிஞ்சு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து வருகின்ற 23ஆம் தேதி காலை 7 மணிக்கு சென்று நம்முடைய வாக்குச்சாவடியில மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல அதில் 6வது வரிசையில் வருகின்ற வி செல்வம், 6வது வரிசையில் வருகின்ற வி செல்வம் அவர்கள் மாம்பழம் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய கேட்டுக்கொள்கின்றேன். என்ன வரிசையில 6வது வரிசையில அந்த மிஷின்ல 6வது வரிசையில வி செல்வம், 6வது வரிசையில வி செல்வம் மாம்பழம் சின்னம், 6வது வரிசையில வி செல்வம் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். நமது சின்னம். நன்றி.